வெல்கம் டு ஐயா ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஆப்டிடியூட் குவான்டிட்டி ஆப்டிடியூடில் வந்து சம்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த வீக் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரீசனிங்கில் வந்து அதோடைய சாஃப்ட்வேர்ஸ், அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற சாப்டர் வந்து டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனில் என்னென்ன சம்ஸ் கேட்பாங்க, அது எப்படி பேஸ்லேருந்து எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்குள்ள கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் டெய்லி ஒரு ரீல்ஸ், அதாவது டெய்லி காலைல 10 மணிக்கு ஷார்ப்பாக உங்களுடைய மொபைலுக்கு வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு யூடியூப் மூலமாக வீடியோ வந்துடும். டெய்லி ஒன் ஷார்ட்கட் அண்ட் டெய்லி ஒன்று மோட்டிவேஷன் ஸ்டோரி, ஏதாவது சம்திங். இது பேசிக், இதோடைய பேசிக் பேங்க் எக்ஸாம் அண்டு பேங்க் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டை நான் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சாதாரண மேப்பில் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஈஸ்ட், சரியா? ரைட் சைட் டைரக்ஷன் வந்து ஈஸ்ட். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட். லெஃப்ட் சைடில் வெஸ்ட். அண்ட் தென் கீழே வந்து சவுத்து, மேலே வந்து நார்த். ஓகேவா? 4 டைரக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு அண்டு நார்த் அண்ட் சவுத். எல்லா மேப்புமே இந்த டைரக்ஷனில் தான் அவங்க ஃபார்ம் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஸோ 4 டைரக்ஷன் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறமும் இன்னொரு 4 டைரக்ஷன் இருக்குது. அது எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நடுவில் உள்ள டைரக்ஷன். ஸோ இது நார்த்து, இது ஈஸ்ட்டு. அப்போது இது எந்த டைரக்ஷன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ இது நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுத்து, இது வெஸ்ட்டு. அப்போ இது என்ன டைரக்ஷன்னா சவுத் வெஸ்ட். இது வந்து சவுத் வெஸ்ட். அண்ட் தென் இன்னொரு டைரக்ஷன் இருக்குது, இந்த டைரக்ஷன். ஸோ இது சவுத்து, இது ஈஸ்ட்டு. ஸோ இது சவுத் ஈஸ்ட். அண்ட் தென் நார்த்து, இது வெஸ்ட்டு. ஸோ இது நார்த் வெஸ்ட். ஸோ மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்குது. நார்மலாக டைரக்ஷன் 4 டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது மிடில் உள்ள டைரக்ஷன் சேர்த்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்குது. இந்த 8 டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா சம்முமே ஃபாலோ ஆகும். 8 டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே ஃபாலோ ஆகும். சரியா? ஓகே. நார்மலாக ஒரு சர்க்கிள் வந்து எந்த பேஸில் இருக்கும் அப்படின்னா, சரியா, ஒரு சர்க்கிள் நார்மலாக 360 டிகிரி இருக்கும். 360 டிகிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்க 360 டிகிரியில் இருக்கும். ஸோ இதில் பாதியை கட் பண்ணோம் அப்படின்னா 180. இது 180 டிகிரி, இது 180 டிகிரி. இல்லை இதையும் பாதியாக கட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக இது 45 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இதுவும் 90 டிகிரி, 90 டிகிரி, இது 90 டிகிரி. சரியா? ஓகே. இதுலேயும் நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக டைரெக்டாக கட் பண்ணிங்கன்னா 45, இது 45 ஆகிடும், இது 45 ஆகிடும். சரியா? இது ஏன் இந்த டிகிரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கொடுக்குற அந்த டைரக்ஷன் சம்ஸில் வந்து 45 டிகிரியில் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆனார், அண்ட் 45 டிகிரியில் ஆன்டி கிளாக் வைஸில் போனார், 90 டிகிரியில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆனார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சம்ஸாக வரும்போது நம்ம டவுட் இருக்கக்கூடாதுல்ல. அதான் எந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டாவது, இப்போ இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக கிளாக் வந்து அந்த பெரிய மூலம் எப்படி சொல்லியிருக்கோம், இந்த டைரக்ஷன் சுற்றும். இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ACW, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் இருக்கும். இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் சுற்றுறது தான் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டைரக்ஷன்ஸ் நமக்கு இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த 8 டைரக்ஷன் ப்ளஸ் இந்த சர்க்கிள் பேஸ்டு அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரியா? இது மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்ற டைரக்ஷன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இது எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவி ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் C டுவர்ட்ஸ் த வெஸ்ட் for 6 km to reach the point B. Then he walks for 8 km north to reach the point A. Then find the total distance as well as the shortest distance between point A and point C.
இப்போ ரவிங்கிற ஒரு ஆள் வந்து வாக் பண்ணுறாரு. எங்கேருந்து வாக் பண்ணுறாருன்னா பாயிண்ட் சி டுவர்ட்ஸ் வெஸ்ட். பாயிண்ட் சிலேருந்து, அப்போ பாயிண்ட் சினா ஸோ இதான் பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். ஸோ வெஸ்ட்டை நோக்கி அப்படி தானே, ஏற்கனவே நான் டைரக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இது சவுத்து, இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட். சரியா? ஓகே. இப்போ சிங்கிற பாயிண்ட்ல இருந்து அவர் வந்து வெஸ்ட்டை நோக்கி போகிறார். சிங்கிற பாயிண்ட் வந்து வெஸ்ட்டை நோக்கி 6 கிலோமீட்டர் போகிறார். 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். வெஸ்ட்டை நோக்கி 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். டு ரீச் த பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து பின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஹி வாக்ஸ் 8 கிலோமீட்டர் நார்த் டு ரீச் த பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ நார்த்தை நோக்கி, நார்த்னா மேலே உள்ள டைரக்ஷன் நோக்கி எவ்வளோ போகிறார் அப்படின்னா 8 கிலோமீட்டர் போகிறார். இங்கே 6 கிலோமீட்டர், இது 8 கிலோமீட்டர். சரியா? ஸோ 6ஓட 8 வந்து அதிகமாக இருக்கணும்ல, அதனால் இதை கம்மி பண்ணிக்கலாம். இது சீன் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. 8 வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம நம்பர்ஸ் போட்டாலும் பட் இருந்தாலும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வேணும்ல, அதனால. சரியா? 6 கிலோமீட்டர் அண்ட் 8 கிலோமீட்டர் பார்த்தாலே தெரியணும் உங்களுக்கு. இந்த பாயிண்ட் வந்து ஏ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, வாட் இஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி? இந்த ஏக்கும் சிக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா ஏற்கனவே வந்த வழியே போக முடியாது, இது லாங்கஸ்ட் ரூட் ஆயிடும். ஷார்டஸ்ட் ரூட்னா இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்டா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்டா இந்த பாயிண்ட். சரியா? ஓகே. அப்போ டைரக்டா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இது 6, இது 8. ஓகேவா? இது 6, இது 8. இந்த ரூட் நமக்கு தெரியாது. மேபி இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சுக்கலாம். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுதா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஸ்பேஸ்ல இருக்கு. இது பார்த்த உடனே எப்படி தோணுதா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஸ்பேஸ்ல இருக்கு. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த ஸ்பேஸ்ல இருக்குன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஹைபாட்னேஸ், அதாவது தமிழ்ல கர்ணம்னு சொல்லுவாங்க. கீழே உள்ளது அடிப்பக்கம், அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதிர்ப்பக்கம், ஆப்போசிட் சைடு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஹைபாட்னேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, hypotenuse side square x square is equal to opposite side square plus adjacent side square. Then x square which is equal to 8 square plus 6 square. Then x square which is equal to 8 square na 64 plus 6 square na 36. Then ரெண்டே ஆட் பண்ணா 100. Then x square which is equal to 100 na x equal to என்ன இருக்கும்? 10. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இங்க 10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. எக்ஸோட வேல்யூ வந்து இங்க 10 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏசி. சரியா? ஏசிக்கு வந்து அந்த ஷார்டஸ்ட் ரூட்டுக்கு வந்து வேல்யூ என்ன பண்ணுதுன்னா 10. இது கிலோமீட்டர் கொடுத்துருக்கேன்னா, ஸோ கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே. ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.